ஆமே, புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. மூல வளர்ச்சி இல்லாத குழந்தை கூட தன்னை பராமரிக்கிற தாய் மகளை அழாதனோடனே அழைய நிறுத்துது. ஸ்தோத்திரம். நம்மலாம் அந்த குழந்தைய விட தெளிவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க யாராவது மூல வளர்ச்சி இல்லாத இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களாமா? ஸ்தோத்திரம். தெளிவா தானே இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அப்போ நம்மை படைத்த தாயின் சத்தத்தை நாம் கேட்கணும்னு ஸ்தோத்திரம் நமக்கு விருப்பமே வரமாட்டேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அவரால் வரப்படுகிறது, அவரால் தடப்படுகிறது என்பதை நம்ம உணராமலேயே, புரியாமலேயே ஸ்தோத்திரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஸ்தோத்திரம். இந்த 40 நாளும் சபைக்கு என்ன பிரயோஜனம்? சிலுவையின் பாடுகளை குறித்து பாட்டா பாடி அழுது என்ன பிரயோஜனம்? ஸ்தோத்திரம். எதற்காக அவர் பாடுபட்டார்? எதற்காக அவர் வேதனைப்பட்டார்? எதற்காக அவர் துக்கப்பட்டார், துயரப்பட்டார்? அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும்படிதானே. அவர் அதை செய்து முடித்து 2025 வருஷம் ஆகிறது. நமக்கும் பிதாவுக்கும் உறவை ஏற்படுத்தி 2025 வருஷம் ஆகியும், நாம் அதை அறிந்து 10-15 வருஷம் ஆகியும் இன்னும் நாம் சரியானபடி பிதாவோடு உறவு கொள்ளாமல் நாமவே வாழ்ந்து கொண்டிருந்தால், நம்மை படைத்த, நம்மை மீட்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனை கொலை செய்த அப்பா பொறுத்து பாராத? உங்களுக்காக தன்னுடைய புள்ளை என்ன பண்ணிக்கிறாரு? அவர் தான் கொலை பண்ணாரு. ஸ்தோத்திரம். அவர் தான் கொலை பண்ணாரு. ஸ்தோத்திரம். எல்லாருடைய பாவத்தை அவர் மேல் சுமத்தி கொல்கதாவில் கொலை பண்ணது யாரு? பிதாவாகிய தேவன்க. உங்களுக்காக பலி கொடுத்தார். உங்களுக்காக பலி கொடுத்து என்ன பிரயோஜனங்க? எதற்காக பலி கொடுத்தார்? என்னுடைய ஜனங்கள் என்னிடத்துல சேரணும், என்னோட உறவாடணும். சேரறது ஒண்ணு, உறவாடணும், என்னோட பேசணும். காலைல எழுந்து இன்னைக்கு எத்தனை பேர் அவர்கிட்ட பேசுனீங்க? ஸ்தோத்திரம். அவர் பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாருன்னு சொன்ன நானு. ஸ்தோத்திரம். இளையகுமாரன் தகப்பனிடத்துல வருவதற்கு தீர்மானம் எடுத்த உடனே தகப்பனை கூட என்ன பண்றாரு? அப்பனா நீங்க ஜெபம் பண்ணணும், இன்னைக்கு அப்பாண்ட பேசணும்னு முட்டி போட்டா அவரே பேசுவாரு. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம உறவாட வேண்டும் என்ற அந்த எண்ணமே இல்லாமல், ஸ்தோத்திரம், வருஷா வருஷம் இந்த லெண்டாஸ்களை சடங்காக, இந்த லெந்து காலங்களை சம்பிரதாயமாக கடந்து போய் கொண்டிருப்போமானால், ஸ்தோத்திரம், இனி ஒரு லெண்டு நாட்கள் நமக்கு வரும்னு நம்பிக்கை எத்தனை பேர் இருக்குது? 2024 லெந்து நாட்கள் வரும் வரைக்கும் நீங்க இருப்பீங்களா? நம்பிக்கை இருக்குதா? கான்பிடென்டா? ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகை மிக சமீபமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் சேவ் பண்ணும்படி, உங்களெல்லாம் அந்த மோசமான நரகத்துக்கு அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இத்தனை பிரயாசங்களை பட்டு, ஸ்தோத்திரம், அற்புதமாக சபைகளை